ஆல் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய புதிய மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் 60 லிட்டர் RCSS அவனோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் சில ஃபீச்சர்ஸ் அதில் என்ன இருக்குங்கிறதையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ அதை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இது வந்து நம்ம என்னோட செகண்ட் அவன். ஆல்ரெடி நான் வந்து மார்ஃபி ரிச்சர்ட்ஸ்லேயே வந்து 52 லிட்டர்ஸ் வந்து வச்சுருக்கேன். அண்ட் அதை தான் வந்து பாஸ்ட் 2.5 இயர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போது நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கோம். ஏன்னா எனக்கு அந்த அவன் மட்டும் எனக்கு பத்தலை. ஸோ அது கூட செகண்டாக இன்னொரு அவனும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட 60 லிட்டர்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராடராக இருக்கும் அண்ட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் நம்புகிறேன். ஸோ அதனால தான் வந்து இதை நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அமேசானில் 10 days ரிட்டர்ன் பாலிசியோடு இருக்குது. அண்ட் நம்ம வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி ஐ திங்க் ஒரு 1 வீக்குள்ளே வந்து எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி டபுள் பேக்கிங்கில் வரும். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட பாக்ஸ், அதுக்கப்புறம் வெளியவும் இன்னொரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பட் என்னென்னா வெயிட்டே இருக்காது. நமக்கு வந்து மைக்ரோவேவ் அளவுக்கு உங்களுக்கு ஓடிஜி வந்து அவ்வளோவா வெயிட் இருக்காது. ஸோ ஈஸியாக எடுத்துடலாம். அண்ட் அது கீழே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு தெர்மோகால் இது கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல நம்ம திங்ஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் கீழே தான் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக பேக்டாக ஜாஸ்தி டேமேஜ் ஆகாத மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அதனோட ஆக்சசரிஸ். ஸோ அது தனியாக நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாரண்டி வந்து 2 years வாரண்டி நமக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 60 லிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடராக இருக்கும் 52 லிட்டர்ஸை விட. ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு கிரில் ட்ரே வந்து கிடைக்கும். அது கிரில் ட்ரேக்கு மேலேயே வந்து நம்ம ரோட்டிசரிஸ் அண்ட் ரோட்டிசரிங்கிற இது வைக்கிறதுக்காக நமக்கு அந்த கிரில் கெபாப்ஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து தனியாக எம்போஸ்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம கேக் பண்ணும்போது நடுவில் டின்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து நான் அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து ஒரு பெரிய குறை ஒன்று இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 month பக்கத்தில் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் இது வாங்குறதுக்கு. என்னென்னா நம்ம டேர்ன் பண்ணாலும் மேலே ஒரு ராட் இருக்கும், அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுக்கு நிறைய டின்ஸ் வைக்க முடியாதுங்கிறது தான் ஐ திங்க் 2 years முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் வந்து இருந்துச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து ஐ திங்க் கரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து இல்லை. ஸோ இப்போ இது கூட என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ரோட்டிசரி வந்து ராடு. இதில் வந்து நம்ம சிக்கன் எல்லாம் வந்து நம்ம ரோட்டிசரி பண்ணும்போது அதாவது டேர்ன் ஆகும் இல்லையா, க்ரில் பண்ணும்போது அது நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த டாங், அந்த ரோட்டிசரி ராடை வந்து எடுக்கிறதுக்கான டாங்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே வந்து நமக்கு அந்த ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அது கூடவே வந்துடும். கெபாப்ஸு, டிக்காஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கான டிக்ஸு அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸ்கியூவர்ஸ் அதுவும் வந்து நமக்கு மெட்டல் ஸ்கியூவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் பேம்பு ஸ்டிக் ஸ்கியூவர்ஸு பண்ணலாம். இது வந்து நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கான டாங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டு இதுவும் வந்து ட்ரேவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம குக்கீஸ் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம கெபாப்ஸ் இந்த மாதிரி எதாவது பேக் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே இது எல்லாமே வந்து அவன்ஸ்குள்ளே இருக்கும். ஓடிஜியில் வந்து மோஸ்ட்லி வர அது யூஸ்வலான இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து நமக்கு மேனுவல் அதையும் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துக்கிறதுக்கு. பட் எனக்கு இது ஆல்மோஸ்ட் முன்னாடியே தெரியுங்கிறதுனால எனக்கு இது தேவைப்படல. இல்லை உங்களுக்கு வந்து அமேசானில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷனுக்கு வேணும்னா நாம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோன்னா இன்ஸ்டலேஷனுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த சர்வீஸை அவைல் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து நார்மல் கொஞ்சம் ஹெவியான
ப்ளக் உங்களுக்கு வந்து தெரியும் 15 ஆம்ப்ஸ் ப்ளக் வந்து நமக்கு இதுக்கு தேவைப்படும். ஒயரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 3 நாப்ஸ் வந்து உங்களுக்கு இதில் மெயினாக இருக்கும். அண்ட் டோர் வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய மைனஸ் சொல்வேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஏன்னா உள்ளே என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியறதில்ல. வெளியேருந்து பார்க்கும்போது உள்ளே என்ன பேக் ஆகுதுங்கிறது நமக்கு சரியாக தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நாப் வந்து உங்களுக்கு லைக் டெம்ப்ரேச்சர் செட் பண்ணுற நாப். இது வந்து உங்களுக்கு 100, 150, 200 அண்ட் 250 வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். அண்ட் செகண்ட் வந்து மோட். ஸோ இதில் வந்து 4 மோடு தான் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி லைக் 52 RCSS கம்பேர் பண்ணும்போது மோட் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபில் இருக்கும். செகண்ட் வந்து உங்களுக்கு மேலேயே க்ரில் இருக்குது. தேர்ட் ஒன் கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கிங்க்கு கீழ் ராட் மட்டும் ஆனில் இருக்கும். அண்ட் 4வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே 2 இதுவும் ராட்ஸும் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைமர் செட் பண்ணுற மாதிரி. இதில் வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து டைமர் செட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 60 மினிட்ஸ்க்கு வந்து நமக்கு இருக்குது. அண்ட் தனியாக ரோட்டிசரி வந்து தனியாக ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரோட்டிசரின்னு என்னென்னா அது ரோல் ஆகும் இல்லையா, கிரில் சிக்கனெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த சிக்கன் ஃபுல் ரோல் ஆகும். அதுதான் ரோட்டிசரி ஃபங்க்ஷன். அது தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் கன்வென்ஷன் ஃபேனும் இருக்குது, அதுவும் தனியாக கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து 52 RCSஸில் அந்த நாப்ஸ்லேயே வந்துடும். இது தனித்தனியாக நமக்கு வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 3மே நம்ம வந்து 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வச்சுருக்கோம். போத் ராட்ஸ் ஆன் 180 degrees அண்ட் கீழே வந்து நம்ம வந்து 10 மினிட்ஸுக்கு வச்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு. நம்ம கன்வென்ஷன் ஃபேன் வேணும் அப்படின்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து நமக்கு க்ரம் ட்ரேவும் கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே இருக்குது இல்லையா. ஸோ அந்த மார்ஃபில் சிப்ஸ் கீழே இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம க்ரம் ட்ரேவாக கொடுத்துருக்காங்க. இது நான் கம்பேரிஷனாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ 52க்கும் 60க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது. ஸோ இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா குபு குபுன்னு புகை வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ மேலேருந்து சைட்லேருந்தெல்லாம் பயங்கர புகை. பட் ஸ்மெல்லெல்லாம் எதுவும் இல்லை. ஹீட்டுக்கு கரெக்டாக நான் உள்ள தெர்மாமீட்டர் வச்சுருந்தேன் கரெக்டாக ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதிலலாம் எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் புகை மட்டும் வந்துச்சு. இது பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு பயம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லுமே புகை வந்துட்டுருக்கு. அண்டு பட் டெம்ப்ரேச்சர் ஹீட்டும் ஆகுது. ஸோ அதிலலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்கலை. ஸோ எங்களுக்கு ரொம்பவே பயமாகி நாங்கள் அமேசான் மூலிமா சர்வீஸ்க்கு வந்து என்னென்னு பார்க்குறதுக்காக ரிக்வெஸ்ட் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். இம்மீடியட்டாக எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து விண்டோ க்ளோஸ் ஆகுது, 10 days விண்டோ. நான் கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் சீக்கிரம் இருந்துச்சு இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண முடியல, லேட்டாக தான் பண்ணோம். ஸோ உடனே நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணிட்டோம். அண்டு இது கீழே இன்னொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரம் ட்ரே வந்து கொஞ்சம் தொங்கிட்டுருக்குற மாதிரி இருந்துச்சு. பட் அதனால் பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு உடஞ்சோ பிரேக்கேஜோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அதை நம்ம கொடுத்துருந்தோம். பட் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த டெக்னீஷியன் கால் பண்ணப்பவே இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம். பட் அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வர்றது, புகை வர்றது யூஷுவல் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஸோ அது வந்து யூஷுவலாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஏதாவது ஒர்க்கிங்கில் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ இது எப்படி நீ பெர்ஃபார்ம் ஆகுது, கம்பேரிஷன் வீடியோ 52க்கும் 60க்கும் எப்படி கம்பேரிட்டிவ்லி அண்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா எது வாங்கினா பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள் அண்ட் நிறைய வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.